ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கோபி ராதிகாட்ட சொல்றாரு, இத்தனை வருஷமா எந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சேனோ அந்த குடும்பம் இன்னைக்கு என்னை வேணான்னு வெளியில போக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, நான் இப்போ உன்னை தேடி வந்தது ஒரு சில விஷயங்கள்ல உனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த டைவர்ஸ் வாங்கினதே உனக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. நான் உன் மேல வச்சிருக்க அன்பு உண்மையானது, அதுல எந்த பொய்யுமே கிடையாது. அந்த அன்பு தான் என்ன டிவோர்ஸ் வாங்க வச்சுச்சு, இப்போ வீட்டை விட்டு என்ன வெளியில வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, ஆரம்பத்திலேயே நீங்க யாரு உங்க ஒய்ஃப்ன்ற உண்மையா என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப நீங்க என்னை ஒரு குற்றவாளியா ஆக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு தனியா அனாதையா ரோட்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, என்னோட கடைசி நம்பிக்கை நீதான் ராதிகா, நீயும் என்னை கைவிட்டுட்டேன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி இப்போ அங்கிருந்து போயிடுறாரு. ராதிகாவோட அண்ணா ராதிகாட்ட சொல்றாங்க, உன்னை தேடி வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு இந்த விஷயத்த நீ பாசிட்டிவா எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்றாரு. கோபி ராதிகா வீட்ல இருந்து வெளியில வரத கோபி அப்பா பாத்துடுறாரு. கோபி அப்பா இப்போ ராதிகாவை பார்த்து பேசுறாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு உன்னோட காரியம் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேல அப்படின்னு கோபப்படுறாரு. என் பையனால 2 பொண்ணுகளோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் உனக்காக வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட லட்சணமே எனக்கு புரியுது அப்படின்னு கோபப்படுறாரு. ராதிகா சொல்றாங்க, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கப்பா, ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி அப்பா சொல்றாரு, கோபி அங்க சண்டை போட்டுட்டு நேரா உன் வீட்டுக்கு வந்தானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. ராதிகாவோட அண்ணே சொல்றாரு, நீங்க இங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் ராதிகாக்கும் கோபிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கோபம் கோபி மேலதான் வந்துச்சே தவிர இவ மேல கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணா உனக்கு பொறுப்பு வேணாமா அப்படின்னு ராதிகாவை பார்த்து கேக்குறாரு கோபியோட அப்பா. ஒருத்தனோட வாழ்க்கையில நுழையிறோமே, அதனால அவன் வாழ்க்கையில பிரச்சனை வருமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ராதிகாவோட அண்ணன் இப்ப கோபியோட அப்பாட்ட சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டுல வந்து ஒவ்வொரு ஆளா வந்து என் தங்கச்சியை திட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோபப்படுறாரு. உங்க பையன் என்ன விவரம் தெரியாத சின்ன பையனா, 2 பேரும் விவரம் தெரிஞ்சுதானே பழகுனாங்க அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லாம மறைச்சது உங்களோட மகன் தான், எதுக்காக இப்ப ஏன் தங்கச்சியை போய் திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எது பேசுறதா இருந்தாலும் உங்க மகன்கிட்ட போய் பேசிக்கோங்க, என் தங்கச்சி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, வயசுல மூத்தவர்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, நீ சொல்றதுதான்ப்பா கரெக்ட், நான் ஏதோ புத்தி கெட்டு போய் வந்துட்டேன், நான் வந்ததே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கோபி குடும்பத்து ஆளுக எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க போல, ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க போல, அதனாலதான் கோபி வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு ராதிகாவோட அண்ணே. கோபி தான் உண்மையிலே ரொம்ப பாவம், இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல அவரால் எப்படி இருக்க முடியும், அதனாலதான் அங்கிருந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, நீ சொல்றது ஒரு வகையில எனக்கு சரின்னு தானே தோணுது, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. டைனிங் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இனியாட்ட உனக்கு இன்னொரு தோசை வைக்கட்டுமாமா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. செலியன்ட்ட சொல்றாங்க, உனக்கு பிடிச்ச புதினா சட்னி அரைச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. செலியன் எனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு கோபப்படுறாரு. செலியன் ஜெனிட்ட தண்ணி கேட்கிறாரு. பாக்கியா கொடுக்குறாங்க. நான் உன்ட்ட தானே கேட்டேன், நீ கொடு அப்படின்னு சொல்றாரு. நீ இப்போ அந்த தண்ணியை வாங்கி செலியன் கொடுக்குறாங்க. இனியாட்ட பாக்கியா சொல்றாங்க, என்ன இனியா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியா கோபப்பட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. மாமியாரும் இப்போ கோபப்பட்டு சாப்பிடாம எழுந்து போயிடுறாங்க. இப்ப பாக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. கவலைப்படாத பாக்கியா, இன்னும் எத்தனை நாள் இந்த சாப்பாட்டு மேல கோபத்தை காமிப்பாங்க அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. சாப்பிட்டு தூங்கு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மாமனார் அங்கிருந்து போயிடுறாரு. பாக்கியா சோஃபாலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் பாக்கியாட்ட பால் கொடுத்து குடிக்க சொல்றாரு. எனக்கு எதுவும் வேணாண்டா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எத்தனை நாள் தாமா இப்படியே இருக்க போற, இந்த பாலை வாங்கி குடிமா அப்படின்னு சொல்றாரு. மனசுல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா, இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு நாள் வரும்னு நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன்லமா அப்படின்னு எழில் கேக்குறாரு. கவலைப்படாதம்மா, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிருமா அப்படின்னு சொல்றாரு. நல்ல வேலை எழில், நீயாவது என் கூட இருக்கிற அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னமா பேசுற, நான் எப்போதுமே உன் கூட தாமா இருப்பேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. பாக்கியா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.